என் பையனுக்கு எப்போவுமே சாப்பாட்டில் உருளைக்கிழங்கு இருந்துகிட்டே இருக்கணும். உருளைக்கிழங்குனா அவ்வளோ அடிக்ட் ஆகிட்டான், ஏன்னே தெரியல. மதியம் லஞ்சுக்கு ஏதாவது பொரியல் பண்ணி கொடுத்தேன்னா அது கூட உருளைக்கிழங்கு இருந்தால் சாப்பிட்டு வருவான். அப்படி இல்லைன்னா மிச்சம் அப்படியே கொண்டு வந்துடுவான். ரசம் வச்சா கூட அதில் உருளைக்கிழங்கு தேடிட்டு இருப்பான். அந்த மாதிரி கேஸு. அதனால் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் செஞ்சேன்னா சரி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கிட்டேன். அது கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு, 3 ஸ்பூனு சோள மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் சாட் மசாலா சேர்த்தேன். இது கூட கரம் மசாலா சேர்த்தா கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை இந்த மாதிரி ஏதாவது க்ரீன் கலரில் இருந்தால் சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு, தண்ணி ஊற்றிடக்கூடாது, ஒரு மாதிரி கொல கொலன்னு போயிடும். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு மாவுலாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டையில் அது கூடவே நான் ஒரு பாட்டில் மூடி எடுத்துக்கிட்டேன். மூடி எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்துருச்சு. நான் ஒரு ஸ்டா மாதிரி எடுத்துட்டேன் சில்வரில். அதை எடுத்துகிட்டு இது மேலே குத்தி குத்தி கண், வாய் அதெல்லாம் ஸ்மைலி மாதிரி போட்டுட்டேன். நைஃப்பில் போட்டால் கூட வரும். போட்டுட்டு அதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் ஏன் இதை மிஸ் பண்ணனே தெரியல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உள்ளே சாஃப்டாக மேலே கிறிஸ்பியாக இருந்துச்சு. வீடியோ எடுக்கும்போது லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்காமல் மாற்றி எடுத்துட்டேன். அதனால தான் சரியாக வீடியோ தெரிய மாட்டுது. இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன். த்ரோட்டு கொஞ்சம் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, பேசவே முடியல. கொஞ்சம் உடம்பு முடியாதனால ஒன்றுமே பண்ண முடியல. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட செய்யலாம். யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாஸ் வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.